வணக்கம். சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு பகுதியை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது துரியம்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தினது. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க காலையில எழுந்து நேத்து ராத்திரி ம் நல்லா தூங்குனேன், எதை பத்தியும் கவலை இல்லாம நிம்மதியா இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. எல்லோருமே அப்படி உணர்ந்திருப்போம். அப்போ என் கேள்வி இதுதான். நான் நல்லா தூங்குனேன்னு சொல்ற அந்த நான் யாரு? முழிச்சுக்கிட்டு இருந்த நீங்களானா? இல்ல நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. கனவு கண்டுகிட்டு இருந்த நீங்களானா? அதுவும் இல்ல. அது ஆழ்ந்த உறக்கம். அப்போ நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தத உங்களுக்கே தெரியாம கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மர்மமான சாட்சி யாரு? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேசப் போற விஷயத்தோட திறவுகோல். ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். அந்த கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. நாம பொதுவா நம்மள விழிப்பு நிலை, கனவு நிலை, அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3ஓட மட்டும் தான் அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா இந்த 3க்கும் சாட்சியா இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் துரியம். நீங்க ஷேர் பண்ண அந்த மூலக்குறிப்பு இந்த 4வது நிலையத்தான் நமக்கு அறிமுகப்படுத்துது. சரி. அப்போ இந்த உரையாடலோட நோக்கம், இந்த மர்மமான 4வது நிலை, அதாவது துரியம்னா என்ன? அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஏன் இது ஒரு உயர்வான நிலையா சொல்லப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். வாங்க, முதல்ல இந்த 3 நிலைகளும் ஏன் ஒரு சிறைச்சாலை மாதிரின்னு மூலக்குறிப்பு சொல்லுதுன்னு பாப்போம். ஆமா, அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். மூலக்குறிப்புல ஒரு வரி எங்களோட கவுன்சர் ஈர்த்தது. அது நாம தினமும் நனவு, கனவு, கனவற்ற உறக்கம்னு 3 நிலைகள்ல உழன்று வருகிறோன்னும், இந்த நிலைகள அவஸ்தைகள்னும், நாம அதுக்கு அடிமைப்பட்டவர்கள்னு சொல்லுது. அவஸ்தைங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தை இல்லையா? ஏன் அப்படி சொல்லணும்? அதுதான் இந்த சிந்தனையோட மையப்புள்ளி. அந்த வார்த்தை வேணும்னே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவஸ்தைன்னா கட்டுப்பட்ட நிலை, சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம விழித்திருக்கும் போது சுதந்திரமா இருக்கோமா? காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம சந்தோஷம், துக்கம், கோபம் எல்லாமே வெளி உலகத்தை சார்ந்துதான் இருக்கு. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னா மனநிலை உடனே மாறிடுது. யாராவது பாராட்டினா சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். சொல்லப்போனா நம்ம மனநிலையோட ரிமோட் கண்ட்ரோல் அடுத்தவங்க கையில இருக்கிற மாதிரி தானே இருக்கு. சோஷியல் மீடியாவுல ஒரு லைக்குக்காகவோ ஒரு கமெண்ட்டுக்காகவோ காத்திருக்கிறது கூட ஒரு விதமான அடிமைத்தனம் தானே. மிக சரியா சொன்னீங்க. ஆக, விழிப்பு நிலையில நம்ம சூழ்நிலைகளோட அடிமைகளா இருக்கோம். சரி, கனவு நிலைக்கு வருவோம். அங்க என்ன நடக்குது? அங்கே இன்னும் மோசம். எந்த லாஜிக்கும் இல்லாம நம்ம பயங்களும் ஆசைகளும் விசித்திரமான காட்சிகளா வருது. கனவுல புலி துரத்துனா நிஜமாவே பயத்துல வியர்த்து நெஞ்சு படபடக்க முழிப்போம். அங்க நம்ம கையில எதுவுமே இல்ல. ஆமா, கனவு நிலையில நாம நம்ம கற்பனைகளோட, நம்ம எப்பிசொல் மனசோட அடிமைகளா இருக்கோம். இப்போ 3வது நிலை, ஆழ்ந்த உறக்கம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, முழு அமைதி. அது ஏன் ஒரு அவஸ்தைன்னு சொல்லணும்? அதுதானே நமக்கு நிம்மதி தருது. இதுதான் எனக்கும் புரியல. விழிப்பு, கனவு 2மே குழப்பமானதுன்னு ஒப்புக்கிறேன். ஆனா ஆழ்ந்த உறக்கம் ஒரு வரம் மாதிரி தானே. அதை ஏன் ஒரு சிறைன்னு சொல்லணும்? ஏன்னா அது அறியாமைங்கிற சிறை. அங்க உங்களுக்கு இன்பமோ துன்பமோ இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயம் அங்க உங்களுக்கு அறிவும் இல்ல, சுய உணர்வும் இல்ல. நீங்க நான் இருக்கிறேங்கிற உணர்வு கூட இல்லாம ஒரு ஜடப்பொருள் மாதிரி கிடக்குறீங்க. காலையில எழுந்ததும் நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னே தெரியல, ஒரு பிளாக் அவுட் மாதிரி இருந்ததுன்னு சொல்றோம். அந்த எதுவும் தெரியாத நிலை தான் அறியாமை. அங்க அமைதி இருக்கலாம், ஆனா ஆனந்தம் இல்ல, அறிவும் இல்ல. ஓகே, இப்ப புரியுது. விழிப்புல உலகத்தோட அடிமை, கனவுல கற்பனையோட அடிமை, ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமையோட அடிமை. அப்போ நாம தெரிஞ்ச 3 நிலைகளுமே ஒரு விதமான ஜெயில் தான் இது. இது கொஞ்சம் கவலை தர மாதிரி இருக்கே. அப்போ இந்த சிறையிலிருந்து வெளியேற வழியே இல்லையா? இந்த 3க்கும் அப்பால் என்ன இருக்கு? இருக்கு. அங்கதான் துரியன் வருது. அந்த மூலக்குறிப்போட மிக முக்கியமான வரியை இப்ப பார்க்கலாம். இம்மூன்றுக்கும் பொதுவாயும் இம்மூன்றிலும் தோயார்தும் இருக்கிற அறிவு நிலையே துரியம். இந்த வரிய கொஞ்சம் உடைச்சு புரிய வைங்க. இம்மூன்றுக்கும் பொதுவானதுன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 3 நிலைகளுக்கும் பின்னாடில ஒரு பொதுவான கயிறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் துரியம். நீங்க முழிச்சிருக்கும் போதும் அது இருக்கு, கனவு காணும் போதும் அது இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்திலயும் அது இருக்கு. அது எப்பவுமே இல்லாம போறதில்ல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு தங்கச்சங்கிலியே கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல விழிப்பு, கனவு, உறக்கம். இது 3 வெவ்வேறு மணிகள் மாதிரி. இந்த மணிகளை எல்லாம் கோர்த்து வச்சிருக்கிற அந்த தங்கச்சரடு தான் துரியம்.
அந்த சரடு இல்லைன்னா மணிகள் சிதறிடும். அது மாதிரி இந்த துரியம்ங்கிற உணர்வு தான் இந்த 3 வெவ்வேறு அனுபவங்களையும் நான்கிற ஒரே ஆளுக்கு நடந்ததா இணைக்குது. அருமையான உதாரணம். காலையில எழுந்து நான் கனவு கண்டேன்னு சொல்றோம். கனவு கண்டுகிட்டு இருந்த நான் வேற, இப்ப அத நினைச்சு பார்க்கறேன் நான் வேற இல்ல. ரெண்டுக்கும் பொதுவா ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த சரடு. சரி, அப்போ அந்த வரியோட 2வது பகுதி, இம்மூன்றினுள் தோயாதது, இதோட அர்த்தம் என்ன? தோயாததுன்னா அதுல கலக்காதது, அதனால பாதிக்கப்படாதது. விழிப்பு நிலையில நீங்க கோபமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கனவுல பயப்படலாம், ஆழ்ந்த உறக்கத்துல ஜடமா இருக்கலாம். ஆனா இந்த எந்த உணர்ச்சியும் எந்த மாற்றமோ அந்த பின்னணியில இருக்கிற சாட்சி பொருளை, அந்த துரியத்தை தொடுறதே இல்ல. அது எப்பவும் அமைதியா சாட்சியா மட்டும்தான் இருக்கு. இத ஒரு சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி சொல்லலாமா? ஸ்கிரீன்ல காதல், சண்டை, சோகம்னு 1000 காட்சிகள் ஓடுது. குண்டு வெடிக்குது, மழை பெய்யுது. ஆனா எதுவுமே அந்த ஸ்கிரீனை நினைக்கிறதோ சேதப்படுத்துறதும் இல்ல. எல்லாம் முடிஞ்சதும் ஸ்கிரீன் அதே மாதிரி வெள்ளையா இருக்கு. மிகச் சரியான உதாரணம். அந்த ஸ்கிரீன் தான் துரியம். அதுல ஓடுற படங்கள் தான் மத்த 3 நிலைகள். நாம பொதுவா படங்கள்ல மூழ்கிடுறோம். நாம அந்த படத்தோட ஒரு கேரக்டர்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நாம அந்த ஸ்கிரீனுங்கிறத மறந்துடுறோம். ஒரு நிமிஷம், இந்த உதாரணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஸ்கிரீனுங்கிறது ஒரு உயிரில்லாத ஜடப்பொருள். அது ஒரு பாசிவ் பேக்ரவுண்ட். துரியமும் அப்படிதானா? அதுவும் ஒரு உயிரில்லாத வெறுமையான ஒண்ணா? அப்படியென்றால் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் துரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? மிக மிக முக்கியமான கேள்வி. இதுதான் நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம். இல்ல, துரியம்ங்கிறது வெறுமை கிடையாது. அதுவே தூய உணர்வு, தூய அறிவு. உங்க உதாரணத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஸ்கிரீன் ஜடப்பொருள் தான். ஆனா அந்த ஸ்கிரீன்ல படத்தை பார்க்க வைக்கிறது எது? ப்ரொஜெக்டர்லேருந்து வர்ற ஒளி. அந்த ஒளி இல்லைன்னா ஸ்கிரீனும் இல்ல, படமும் இல்ல. அந்த ஒளிதான் துரியம். அது உயிரோட்டமானது, அறிவோட மூலம் அது. அதனால தான் மூலக்குறிப்பு அதை வெறுமைன்னு சொல்லாம அறிவு நிலைன்னு சொல்லுது. அப்போ அறிவு நிலைனா புக்ஸ் படிக்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா? இல்ல, இங்க அறிவுங்கிறது நான் இருக்கிறேன் என்ற அடிப்படை உணர்வை குறிக்குது. எந்தவிதமான எண்ணங்களோ அடையாளங்களோ உணர்ச்சிகளோ இல்லாத ஒரு தூய இருப்பு நிலை. அந்த நிலையில நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த வேலை செய்கிறேன் போன்ற எந்த அடையாளங்களும் இல்ல. இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்மளோட உண்மையான சுயம். மத்த 3 நிலைகளும் அந்த உண்மையான சுயத்தோட நிழல்கள் அல்லது பிரதிபலிப்புகள். இதை கேட்கும்போது தத்துவார்த்தமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது ரொம்ப அப்ஸ்ட்ராக்டா இருக்கு. இந்த நிலைய அனுபவபூர்வமா உணர்றது எப்படி? மூலக்குறிப்புல வர்ற ஒரு பிரார்த்தனை வரி இது நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். மாறுபடுகிற மனநிலைக்கெல்லாம் இடையில் அருட்பேரே, உன் உணர்விலேயே நான் ஓயாது திளைத்திருப்பேனாக. ஆமா, இது தத்துவத்திலிருந்து அனுபவத்துக்கு தாவுற பகுதி. இது ஒரு வேண்டுதல். என் மனம் அலைமாறி மாறிக்கிட்டே இருக்கு. கோபம், சந்தோஷம், கவலைன்னு நிமிடத்துக்கு நிமிடம் மாறுது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நடுவுல மாறாம இருக்கிற இறையருளே, அந்த உணர்விலே நான் நிலைச்சிருக்கணும்னு கேக்குது. இங்க அந்த அருட்பேருங்கிற சொல் ரொம்ப முக்கியம். அருட்பேருன்னா இறைவனோட பரிசு அல்லது கருணைன்னு அர்த்தம். துரியத்தை ஏன் ஒரு பரிசுன்னு சொல்லணும்? அது நம்மளோட முயற்சி இல்லையா? இந்த தத்துவத்தின்படி துரியம்ங்கிறது நாம கடுமையா உழைச்சு புதுசா உருவாக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஒண்ணு. அது இறைவனோட அருள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். நாம செய்ய வேண்டியதெல்லாம் மேல இருக்கிற தூசிய தட்டுற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள், உணர்ச்சிகள் மேல இருக்கிற அதீத கவனத்தை விளக்கணும். அப்படி விளக்குனா ஏற்கனவே அங்க அமைதியா இருக்கிற அந்த மாறாத உணர்வை நாம கண்டுகொள்ளலாம். அதனால இது ஒரு தேடல் என்பதை விட ஏற்கனவே இருக்கிற ஒன்ன கண்டடைறது, டிஸ்கவரின்னு சொல்றதுதான் சரி. அப்போ நாம ஒரு புதையல தேடி எங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா புதையல் ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. அதை திரிச்சு அறியறது தான் வேலையா? வாவ்! இதோட தாய்மானவரோட மேற்கோளையும் இணைச்சு பார்ப்போம். அது இந்த விஷயத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போற மாதிரி தெரியுது. கருதும் அடியார்கள் உளங்கான வெளியாகும் துரிய நிறைவான சுகமே பராபரமே. இதுதான் இந்த சிந்தனையோட உச்சகட்டம். சுவாமி சித்பவானந்தர் துரியத்த அறிவு நிலைன்னும் அருட்பேருன்னு சொன்னார். தாயுமானவர் அத நிறைவான சுகம், அதாவது முழுமையான பேரின்பம்னு சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. துரியம்ங்கிறது ஒரு வறண்ட, உணர்ச்சி இல்லாத ஜடநிலை இல்ல. அது பேரானந்தத்தோட உச்சகட்டம்.
முழுமையான அமைதியும் முழுமையான ஆனந்தமும் ஒன்னா இருக்கிற நிலை. அதோட கருதுமடியார்கள் உளங்கான வெளியாகும்னு சொல்றார். அப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுறதில்ல. அதை தேடுறவங்களுக்கு, தியானிக்கிறவங்களுக்கு, உள்நோக்கி பயணம் பண்றவங்களுக்கு தான் அது வெளிப்படுது. அப்படிதானே? ஆமா, மனம் அலைபாயறத நிறுத்தி அமைதியா உள்நோக்கி திரும்பும்போது அந்த அடியார்களோட உள்ளத்துல அது தானாவே வெளிப்படும். ஆனா தாயுமானவர் அதோட நிறுத்தல. அந்த வரியோட கடைசி வார்த்தைய பாருங்க, பராபரமே. பராபரம் அப்படின்னா பரம்பொருள், கடவுள்னா அர்த்தம். ஒரு நிமிஷம், நான் சரியாதான் புரிஞ்சுக்கிறேனா? அவர் அந்த நிறைவான சுகத்தை, அந்த துரிய அனுபவத்தை கடவுள்னே சொல்றாரா? இது வெறும் ஒரு மனநிலை இல்ல, இதுவே கடவுளா? அதுதான் அதுதான் இந்த முழு உரையாடலோட மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து. துரியம்ங்கிறது அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் மட்டும் இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் மட்டும் இல்ல, அதுவே இறைநிலை. அந்த 4வது நிலைய உணர்றதுங்கிறது இறைவனை உணர்றதுக்கு சமம். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லாத நிலை. அந்த சாட்சி பொருள் தான் பரம்பொருள்னு இந்த மூலக்குறிப்புகள் அறுதிட்டு கூறுது. இது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. நாம கடவுளை எங்கேயோ வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உணர்வோட ஆழத்திலே அவர் இருக்காருங்கிறது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. சரி, இவ்ளோ ஆழமான தத்துவங்களை கேட்ட பிறகு இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செய்தி என்ன? நான் நாளைக்கு ஆபீஸ் போகும்போது இந்த சிந்தனை எனக்கு எப்படி உதவும்? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தி இதுதான். நாம் அன்றாடம் அனுபவிக்கிற இந்த 3 நிலைகளும், அதுல வர்ற இன்பத் துன்பங்களும் நிரந்தரமானது இல்ல. அது கடல்ல வர்ற அலைகள் மாதிரி தோன்றி மறையக்கூடியது. நாம பொதுவா இந்த அலைகள் தான் நான்னு நினைச்சு அதுல சிக்கி தவிக்கிறோம். ஆனா இந்த மூலக்குறிப்பு சொல்லுது, நீங்க அலைகள் இல்ல, நீங்க ஆழ்கடல். அந்த மாறாத, அமைதியான, ஆனந்தமான ஆழ்கடல் போன்ற உணர்வு நிலை உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கு. அதுதான் உங்க உண்மையான இயல்பு. அந்த ஆழ்கடலை உணர்றது எப்படிங்கிறது தான் $1,000,000 கேள்வி. அதை ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம ஒரு பயிற்சியாவே அணுகலாம். தியானம் ஒரு வழி, இன்னொரு எளிமையான வழி சுய விசாரணை. அடுத்த முறை நீங்க ஒரு தீவிரமான உணர்ச்சிக்கு ஆளாகும்போது, உதாரணத்துக்கு கடும் கோபத்திலேயோ கவலையிலேயோ இருக்கும்போது, ஒரு கணம் நிறுத்தி உங்களுக்குள்ளேயே இப்படி கேட்டுக்கோங்க, இந்த கோபத்தை கவனிப்பது யார்? இந்த கவலையை அறிவது எது? நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு கோபத்துல கத்தும்போது இந்த கோபத்தை யார் பாத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்கணுமா? ஆமா, அந்த ஒரு கேள்வி போதும். அது உங்க கவனத்தை கோபத்திலிருந்து அதை கவனிக்கிற சாட்சி பொருளை நோக்கி திருப்பும். அந்த கணம் நீங்க அலையிலிருந்து விலகி ஆழ்கடலை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிறீங்க. இது உடனே உங்க கோபத்தை மாயமா மறைச்சிடாது. ஆனா கோபத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளி தான் சுதந்திரத்தோட ஆரம்பம். இது மாறும் உலகத்துல மாறாத ஒன்ன கண்டறியற உங்க பயணத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம். அன்றாட வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு மத்தியில ஒரு உள் அமைதியை கண்டறிய இது ஒரு திறவுகோலா இருக்கலாம். அருமை. இந்த ஆழமான சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இது நம்மள பத்தின நம்ம புரிதலையே மாற்றி அமைக்குது. நாம வெறும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உடம்பும் கொண்ட ஒரு மெஷின் மட்டும் அல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாறாத அமைதியான பேரறிவு பொருள்ங்கிற நம்பிக்கையை தருது. மகிழ்ச்சி. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம இந்த 3 நிலைகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறோன்னு மூலக்குறிப்பு சொல்லுது இல்லையா? ஆமாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த விழிப்பு நிலை முடிஞ்சு உறக்க நிலை தொடங்குற அந்த நொடியில ஒரு கணம் இதை யோசிச்சு பாருங்க. இந்த மாற்றத்தை அனுபவிக்கிற நான் யாரு? முழிச்சிருந்த இந்த உடலா, இல்ல கனவு காண போற மனமா, இல்ல இந்த 2 மாற்றங்களையும் ஏன் வரப்போற ஆழ்ந்த உறக்கத்தோட அறியாமையும் கூட அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மாறாத சாட்சி பொருளான் நான். இந்த கேள்விக்கு விடை தேடுற உங்க பயணம் துரியத்தை நோக்கிய பயணமா இருக்கட்டும்.